ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலராஜ். டிஎன்பிசி அண்ட் தமிழ்நாடு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டைட்டிலே பார்த்துருப்பீங்க எதை பற்றி அப்படின்ட்டு, எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்பில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன சம்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, ஆல்ரெடி எக்ஸாமில் என்னென்ன சம்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான சம்ஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ எல்சிஎம்னா என்ன, ஹெச்எஃப்னா என்ன? ஸோ பேசிக்கான விஷயம்தான். எல்சிஎம் அப்படின்றத என்னென்னு சொல்லுவாங்க. எல்சிஎம் அப்படின்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள் அல்லது லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ரைட். ஸோ இது ஏன் லீஸ்ட் காமன்னு சொல்கிறாங்க? நமக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட 2, 4, 8 அப்படின்ட்டு சொல்லிட்டு சில செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரில் இருக்கிறதுலையே எந்த நம்பரால் நம்ம காமனாக நமக்கு பார்த்திங்கன்னா இதை நம்மளால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போது லீஸ்ட் காமன் அப்படின்றது இந்த 3 நம்பர் இருக்குல்ல. ஸோ இந்த 3 நம்பரில் காமனாக நம்ம எந்த நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியும் அப்போ நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்கூல் டைமிங்ஸ்லேயே இதெல்லாம் படிச்சிருப்போம். இருந்தாலும் நம்ம சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசிட்டு போகலாம். சரிங்களா? ரைட். ஸோ நம்மளால் காமனாக எந்த நம்பரால் நம்ம பண்ண முடியும்? 2ஆல் பண்ண முடியும் இல்லைங்களா. 2 கூடி நம்மளால் டிவைட் பண்ண முடியும், 4ஆலேயும் பண்ண முடியும், 8ஆலேயும் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ இப்போ 2 1s are 2, 2 2s are 4, 2 4s are 8. ஸோ இந்த 2ன்றது என்னது? லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். சரிங்களா? அந்த 3 நம்பருக்கும் காமனாக ஒரு நம்பர் நம்மளால் பண்ண முடியும்னா அது 2. சரிங்களா? திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப 2ஆல் பண்ணுவோமா? ஸோ 2 1 அப்படியே வந்துடும். திரும்ப 2 1s are 2, 2 2s are 4. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் பொறுத்தவரை நம்மக்கிட்ட எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ இந்த 2 எடுத்துப்போம், இந்த 2 எடுத்துப்போம், அப்புறம் இந்த 2 எடுத்துப்போம். அப்போ நமக்கு எத்தனை 2 இருக்குது? இப்போ ஆக்சுவலாக 3 2s இருக்குது. அப்போ 2 × 2 × 2. அப்போ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ நமக்கான எல்சிஎம் வேல்யூ என்னங்க? இதுக்கு 8 ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ காமனாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரை வச்சுட்டு அது எல்லாத்துக்கூடையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா அப்போ நம்ம யோசித்து அதை நம்ம எடுத்துப்போம். ஸோ அதை தான் நம்ம லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இதுவே ஒரு ஹெச்எஃப் அப்படின்னா என்ன? ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்எஃப் அப்படின்றது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நமக்கு எல்சிஎம் பொறுத்தவரை கொடுத்துருக்கூடிய நம்பர்ஸில் நமக்கு அந்த நம்பர் இல்லைனாலும், சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 தாங்க நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம 2 வச்சு 1ஆல் டிவைட் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த 1 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு நம்ம 2 வச்சு நம்ம போட்டு போகிறோம். ஸோ இருக்கிறதுலே லீஸ்ட்டாக என்ன வேல்யூ வருமோ அதை நம்ம போட்டுக்க முடியும். ஹெச்எஃப் பொறுத்தவரை அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ இது எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போமா? சேம் அதே நம்பர் எடுத்துக்கலாமா? 2 4 8. ஸோ இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் எப்படி நம்ம எல்சிஎம் எடுத்தோமோ அதே மாதிரி ஹெச்எஃப்க்கும் காமனாக ஒரு நம்பர் இருக்கும்ல நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த நம்பர் என்ன நம்ம போட்டுக்கலாம். காமனாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 2 தான் இல்லைங்களா. ஸோ அப்போ 2 1s are 2, 2 2s are 4, 2 4s are 8. இதுக்கப்புறம் இது ஃபர்தராக நம்மளால் என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா இங்கே 1 இருக்குது. சரிங்களா? ஸோ 1 நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பொறுத்தவரை இந்த 2 4 8 பொறுத்தவரை ஹெச்எஃபோடைய வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு 2 தான். சரிங்களா? ஸோ ஹெச்எஃபோடைய வேல்யூ என்ன? நமக்கு 2 தான். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய செட் ஆஃப் நம்பர்ஸில் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம ஹெச்எஃப் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ இதை நம்ம பெரிய சம் போடும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்சிஎம் அப்படின்றது பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே ஸ்கூலிங்ஸில் படிச்சிருப்போம். கொடுத்துருக்கக்கூடிய செட் ஆஃப் நம்பர்ஸை எந்த நம்பரை வச்சு நம்ம லீஸ்ட்டாக ஃபைனலாக நமக்கு 1 வர வரையும் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? பட் ஹெச்எஃப் பொறுத்தவரை நம்ம லீஸ்ட்டாக 1 வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே நம்ம எந்த நம்பரை போடுறோமோ அந்த நம்பரால் அது கண்டிப்பாக டிவைட் ஆகியே ஆகணும்.
அப்படி ஆக முடியலனா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் எல்சிஎம்முக்கும் ஹெச்எஃப்க்குள்ள பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ். ரைட். ஸோ சம்ஸில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நமக்கு எக்ஸாமில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து இருக்குது ஆக்சுவலாக அந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் சம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எல்சிஎம் ஹெச்எஃப்க்கு ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கா அப்படின்னா ஃபார்முலாஸ்லாம் எதுவும் இல்லை. பட் சில டைப்ஸ் ஆஃப் சம் பார்க்கும்போது அங்கே வந்து நம்ம ஒரு ஃபார்முலா பார்ப்போம். சரிங்களா? அது வந்து பேசிக்கான ஃபார்முலா தான், பட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவும் கூட. சரிங்களா? அதை நம்ம பின்னாடி பேசுவோம். ரைட். ஸோ இப்போது நம்ம லைட்டாக நமக்கு பேசிக் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சம் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அந்த சம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைட். ஸோ find the HF of 85, 45 and 60. ரைட். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? சப்போஸ் கேட்டாங்கன்னா இது பேசிக்கான விஷயந்தான், நம்ம போடலாம். ஸோ 85, 45, 60க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எதால் டிவைட் பண்ண முடியும்? காமனாக இது மூணையும் காமனாக ஒரு நம்பரால் தான் நம்ம டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்படி டிவைட் பண்ண முடியல அப்படின்னா பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ மூணையும் காமனாக ஒரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 85 இருக்குது, 45 இருக்குது, 60 இருக்குது. ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 85, 45, 60. ஸோ இது மூணையும் காமனாக நம்ம ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியும்ல. ஸோ அது என்ன நம்பர் ஆக்சுவலாக 5ஆல் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ 5ஆல் பண்ணலாம். 5 17 சார் 85 வரும். அப்புறம் 5 9 சார் 45 வரும். அப்புறம் 5 12 சார் 60 வரும். ரைட். ஸோ இதுக்கப்புறம் இது டிவைட் பண்ண முடியுமா? 17 9 into 9 12 இருக்குது. ஸோ இதை வந்து பண்ணலாம். பட் 17 வந்து பண்ண முடியாது. அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த 17 9 12 நம்ம மறந்துடணும். சரிங்களா? இது எல்சிஎம் கிடையாது. நம்ம ஃபர்தராக அடுத்து ப்ரொசீட் பண்ணி 1 வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு காமனாக டிவைட் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுணும். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கான ஆன்சர் என்னங்க? நமக்கு ஆக்சுவலாக 5 தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எல்சிஎம்மோடைய வேல்யூ வந்து நமக்கு 5. சரி, ஹெச்எஃபோட வேல்யூ வந்து நமக்கு 5. ரைட். அப்போது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸில் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ காமனாக எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கான ஹெச்எஃபாக இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாமில் நம்ம இந்த ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி நம்ம எடுத்து எழுத மாட்டோம். நம்ம அப்படியே டேரெக்டாக கொஷினை தான் பார்ப்போம். 85 இருக்குது, 45 இருக்குது, 60 இருக்குது. 3 காமனாக 5ஆல் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடியதில் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து 85 இருக்குது. சரியா? ஸோ இதை வந்து நம்ம பண்ணோன்னா 17 தான் வருது. அப்போ இங்கே 9 வருது. ஆப்வியஸாக வந்து 9th டேபிள்லையோ இல்லை 3 டேபிள்ஸ்லையோ இல்லை 6 டேபிள்ஸ்லையோ நமக்கு 17 வராது இல்லைங்களா? ரைட். ஸோ நம்ம அதை வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 5 தான் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு போட்டு போயிடலாம். ரைட். அடுத்த சம் பார்ப்போமா? இப்போ இந்த சம் வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிக்கிறீங்களா? பார்ப்போமா? ஃபைண்ட் HF of 3, 6. ஸோ 3க்கும் 6க்கும் HF வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்ம பேனாவை எடுத்து தொடவே கூடாது, நம்ம போட்டுலாம் பார்க்கக்கூடாது, அப்படியே பார்த்தோன்னே சொல்லணும். ஸோ 3யும் 6 எதால் டிவைட் ஆகும்? 3ஆல் ஆகும் இல்லைங்களா? 3 1 சார் 3, 3 2 சார் 6. அப்போ காமனாக நமக்கான அந்த டிவைட் ஆகக்கூடிய அந்த நம்பர் என்னங்க? 3 தான். அப்போது 3 6க்கான அந்த HF வேல்யூ என்னது? 3 தான். சரிங்களா? ஸோ இது எதால் பண்ணலாம்? 3ஆல் பண்ணலாமா? 3 1 சார் 3, 3 2 சார் 6. அப்போது இதுக்கான ஆன்சர் என்னங்க? நமக்கு 3 தான். ஸோ 3 தான் நமக்கான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ HF அப்படின்றது காமனாக டிவைட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம 2ஆல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 1 சார் 2 அப்படின்னு நம்ம கீழே 1 வரைக்கும் கண்டுபிடிச்சோன்னா அது எல்சிஎம். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்த சம் பார்ப்போம். find the LCM of 5, 15. ரைட். ஸோ இந்த 5, 15க்கு நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ கண்டுபிடிக்கலாமா? 5 இருக்குது, 15 இருக்குது. இது காமனாக எதால் டிவைட் பண்ணலாம்? நம்ம 5ஆல் பண்ண முடியுமா? ஸோ 5 1 சார் 5, 5 3 சார் 15.
இது ஹெச்எஃபாக இருந்துச்சுன்னா 5 தான் நமக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம். பட் இது எல்சிஎம்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபைனலாக 1 வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும். திரும்ப நம்ம இதை வந்து பண்ணணும். 3ஆல் பண்ணலாமா? ஸோ 3 1s are 3, ரைட். ஸோ இப்போ நமக்கு 2 நம்பர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஸோ இது 2 நம்ம இன்ட்டு பண்ணணும். அப்போ இன்ட்டு பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 15 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த 515க்கான எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 15. ஏன் இதை வந்து நம்ம ஃபர்தராக பண்ணுறோன்னா, அவன் கொஷின்லேயே சொல்லிட்டான் லீஸ்ட் காமன் அப்படின்னு சொல்லிட்டு. லீஸ்ட் அப்படின்றது கடைசியாக நம்ம 1 வரையும் நம்ம கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கணும். சரிங்களா, இருக்க நம்பர்ஸை வச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த 515 இருக்குது அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் எடுத்து எழுத முடியாது இல்லைங்களா. ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரியும் 5ஆல் நம்ம பண்ண முடியும். 5 1s are 5, 5 3s are 15 வருது. ஸோ 3னா ஆஃபீஸாக 3ஆல் தான் பண்ண போகிறோம். அப்போ 5 3s are 15 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம போட்டு போயிடுவோம். ஓகேங்களா, ரைட். இப்போது நான் சொன்னது எல்லாமே பேசிக் தாங்க. இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் கேட்கவானா அப்படின்னா ரொம்ப ரேர் தான். சரிங்களா, இவ்வளோ சிம்பிளாலாம் கேட்க போகிறது இல்லை. இதுவே சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் நமக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போமா? ரைட். இப்போ ஒரு சம் வந்து நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஃபைண்ட் தி prime number of HF. ஸோ HF உடைய ப்ரைம் நம்பர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பான். A 1, B 1 ப்ரைம் நம்பர், C 1 மல்டிபிள் நம்பர், ஓகேவா, சி, டி வந்து 0, ரைட். ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டான். ஹெச்எஃப் உடைய ப்ரைம் நம்பர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்ட்டு. அப்போ நமக்கு ஹெச்எஃப் உடைய ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரியணும்ல, அப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேசிக்காக ஹெச்எஃப் உடைய ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னா 1. சரியா, ஸோ ப்ரைம் நம்பர் ஆஃப் ஹெச்எஃப் இஸ் 1. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எழுதுறத கூட எழுதிக்கோங்க. ஸோ prime number of HF is equal to 1. சரியா, 1 தான் நமக்கான HF உடைய prime number, ரைட். ஸோ இந்த மாதிரி நமக்கு பேசிக்லேருந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்கான சில விஷயம் பார்த்தோம். எல்சிஎம்னா என்ன, பேசிக்காக எல்சிஎம்னா என்ன, ஹெச்எஃப்னா என்ன. ஸோ அது எப்படி நம்ம பண்ணுவோம் நம்ம ஸ்கூல் டைம்ஸில் ஓரளவுக்கு உங்களுக்கு ரீகால் ஆகிருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு சம் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போகிறோம். சரிங்களா, நம்ம போக 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 சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ எல்லா மெத்தட்ஸையும் நம்ம அப்படி நம்ம பார்த்துட்டு போகவே போகிறோம். அதே போல் எக்ஸாமில் கேட்டக்கூடிய கொஷின்ஸும் உள்ளே இருக்கும். சரிங்களா, அது நீங்களே பார்த்துக்கோங்க, ரைட். இப்போ வந்து நம்ம எல்சிஎம்னா என்ன, ஹெச்எஃப்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த பேசிக் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இது சிம்பிளான விஷயந்தான். எல்சிஎம் அப்படின்றது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸில் லீஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர். சரிங்களா, அப்போ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த லீஸ்ட் தான். சரிங்களா, ஸோ ஹெச்எஃப் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸில் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர். சரிங்களா, ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கும் லீஸ்ட் காமன் ஃபேக்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, லீஸ்ட்னால் நம்ம 1 வர வரையும் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை பொறுத்தவரை இருக்கிறதுலே 3லேயும் காமனாக எந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம் தான். எல்லா சம்முமே இந்த மாதிரி தான் இருக்க போதா அப்படின்னா கிடையாது. சரிங்களா, ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் சம் இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் ஒன்று சொல்லிடுறேன். சரிங்களா, அடுத்து வரக்கூடிய வீடியோஸில். ஸோ பேசிக்காக நமக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு நமக்கு வந்து கேட்கும் போது இதில் வந்து ஹெச்எஃபோடைய வேல்யூ தான் இது, அது கண்டுபிடிச்சி சொல்லுன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஃப்ராக்ஷனை கொடுத்து கேட்கும்போது ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, ஹெச்எஃப்னா ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் பை எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹெச்எஃப், ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஃப் பை எல்சிஎம்னு வரும். அது சிம்பிள் தான், அதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அந்த மாதிரி ஸ்கொயரில் கொடுப்பாங்க. சரிங்களா, சில செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். அது அந்த செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பக்கத்துலேயே நமக்கு வந்து ஆல்ஃபாபெட்ஸில் வந்து ஸ்கொயரில் இருக்கும், க்யூப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் சம்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து வரும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது,
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் இருக்குது, இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது, இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து எப்படி டிஃபர் ஆகுது, எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த 2 நம்பரை இந்த HF நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், அதில் வந்து அது ஒரு டைப் ஆஃப் சம்முங்க. ஸோ அது வந்து எப்படி நம்ம போகிறது. அப்புறம் கோ ப்ரைம் நம்பர்ஸோடைய பேர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதே போல் ரேஷியோ வச்சுட்டு நமக்கு வந்து HF LCMல வந்து சம் வந்து கேட்பாங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோடைய HF LCM வேல்யூவோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு சில நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து டிவைட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. வேறு எப்படி இருக்குமோ அப்படின்னா நமக்கு வந்து ஹவர்ஸ் வந்து கேட்பாங்க, டைம்ஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா. இத்தனை மினிட் இத்தனை ஹவர்ஸ் இருக்குது, இத்தனை மினிட் இத்தனை ஹவர்ஸில் ஒரு பெல் வந்து ரேங்க் ஆகுது, இல்லை ஒரு பீப் சவுண்டு வந்து வருதுன்னா அது எத்தனை மணிக்கு வந்து ரேங்க் ஆகிருக்கும், இல்லை எத்தனை மணிக்கு அப்புறம் அது வந்து திரும்ப அந்த பெல் வந்து அடிக்கும், இல்லை எத்தனை மணிக்கு அப்புறம் அந்த பீப் சவுண்ட் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது பெல் சம் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு டேரக்ஷன்ஸ் வச்சு சம் வந்து கேட்பாங்க, சரிங்களா. ஸோ ஒருத்தர் வந்து இந்த டேரக்ஷனில் இத்தனை செகண்டில் வந்து நடக்கிறாரு, இல்லை ஏ அப்படின்ற ஒருத்தர் இத்தனை செகண்ட் நடந்திருக்காரு, பின்னு ஒருத்தர் இத்தனை செகண்ட் நடந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க. இப்போது 2 நம்பர் இருக்கும், அந்த 2 நம்பரோடைய செட் ஆஃப் பேர்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அந்த செட் ஆஃப் பேர்ஸை நீங்கள் செட்டாக கண்டுபிடிச்சி எத்தனை பேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ஸ் வச்சு நீங்கள் சம் வந்து கண்டுபிடிப்பீங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் தான் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம LCM and HFல தொடர்ச்சி வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ எத்தனை பார்ட்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ஏறக்குறைய ஒரு 40 சம்ஸ் கிட்டக்க நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே நமக்கு HF and LCMல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது எல்லா சம்ஸும் நம்ம தொட்டு தான் போக போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன சம்ஸ் இருக்கும் பேசிக்காக. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாடல் ஆஃப் சம்ஸ் கேட்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ஈஸியாக நம்மளால் போட்டுற முடியும், சரியா. அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்ன இருக்கோ அதுவும் நம்ம உள்ளே தான் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம், சரிங்களா. ரைட். ஸோ உங்களுக்கு எதாவது என்கிட்ட டவுட் இருக்குது, என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப்பில் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கேட்கலாம். அதே போல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இருக்கிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் கலர் ஷைனிங் ஆஃப். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.